இதுவே சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் என்ன பண்ணும்? கொஞ்சம் நிதானமாக யோசிக்கும். ஆனாலும் இங்கேயும் பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க என்னதான் வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ள இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே வச்சு குமுறல் அப்படிங்கிறது அடுத்து எப்படி கொண்டு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடலை உள்ளுக்குள்ளேயே வச்சு செயல்படுத்தக்கூடியது இந்த சித்திரை 2 அப்படின்னு சொல்லலாம். 1 ஏமாறும், 2 கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இந்த கண்ணிலக்கணம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் நகரக்கூடிய இந்த இயல்பு தன்மைகள் அப்படிங்கிறத நமக்கு அது மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜோதிடம்னா என்ன, கிரகங்கள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதை புரிஞ்சுக்கும் போது நம்ம வீட்டில் ஒருத்தங்க இந்த நட்சத்திர பாதங்களில் பயணிக்கும் போது உங்கள் செயல்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஐயோ இவர் இப்படி இருப்பாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு, இல்லாட்டா நான் கொஞ்சம் சுதாரிப்பா இருந்துக்குவேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? இதை நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாது. அதனால இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத அந்த ராசிகளினுடைய தன்மைகள்ங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏஎல்பி ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஏஎல்பி ஜோதிடம் படிங்க, பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் எப்பொழுதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.